திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களையும் அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுப பலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சித்திரை 31 மே மாதம் 14ஆம் தேதி இரவு புதன்கிழமை இரவு 10:36 திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். இது மேஷராசியை பொறுத்தவரையில் 3ஆம் இடத்திற்கு, அதாவது ஏற்கனவே 2ஆம் இடத்தில் இருந்த குரு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். ஆகவே 3ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது எந்த விதமான பலன்களை தருவார் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். மேலும் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பார்வைகள் ஸ்தானங்களாகிய 5, 7, 9ஆம் ஸ்தானத்தின்படி மேஷராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆகவே குருவின் பார்வையினால் இந்த 7ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்வை பெறுவதால் அதனால் என்ன பலன்களை போகிறது என்பதை நாம் இந்த பதிவில் மேலும் விரிவாக பார்க்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதலில் குரு பகவான் மிதுன ராசியில், அதாவது 3ஆம் இடத்தில் இருப்பதால் என்ன பலன்களை தரப்போகிறார் என்று பார்க்கலாம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு வாக்குப்பளிதான் இருக்கும். அதனால் பணம் செல்வம் நிறைய சேர்ந்து இருக்கும். பண வசதி தேவைப்படும் போதும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால் அது நீங்கள் மட்டும் வச்சுக்காமல் தாராள மனப்பான்மையோட எல்லோருக்கும் உதவி இருப்பீங்க. உங்களுக்கு சேமிப்பு அல்லது சிக்கனமே இருக்காது. ஆனால் இந்த 3ஆம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தின் அவசியத்தை அவர் உணர்த்தி விடுவார். பிற்காலத்தில் நமக்கு தேவைப்படும் என்பதற்காக சேமிப்புகளையும் சிக்கனத்தையும் கடைபிடிப்பதற்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார்.
ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க தொடங்கி விடுவீர்கள். சிக்கனமாக செலவு செய்ய ஆரம்பிப்பீர்கள். செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு எழுதுவீங்க. சேமிப்பு எங்கே வரும் அப்படின்னீங்கன்னா, செய்கிற செலவை டெய்லி கணக்கெழுதணும். அப்போ தான் மறுநாளைக்கு முந்தின நாள் என்ன செலவு பண்ணணும்னு பார்த்தா அதில் எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவுன்னு தெரியும். இதை இப்போ பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு சேமிப்பு தானாக வந்துடும். அதெல்லாம் நீங்கள் இந்த வருஷம் செய்ய போகிறீங்க. அதனால் சேமிக்க பழக போகிறீங்க, சிக்கனமாக இருக்க பழக போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, ஏன்னா சேமிப்புங்கிறதே ஒரு மறைமுக வருமானம் தான். அதனால் உங்களுக்கு நல்ல பண வருமானங்கள்லாம் அதிகமாக இருக்கும். சேமிக்க தொடங்குவீங்க. பிற்காலத்திற்காக சேர்த்து வைக்கணுன்ற அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சேமிப்புக்கு ஒரு மூல மந்திரமே. அதனால் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. எல்லோரும் உங்கள்கிட்ட வேலையை கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க. உங்கள் உயரதிகாரினாலும் சரி, முதலாளிகள்னாலும் சரி, இல்லை கூட இருக்கிறவங்களாலும் இவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா செஞ்சிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்கள்கிட்ட வந்து அந்த வேலையை கொடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? எதையும் சொன்னால் லேசில் புரிஞ்சிக்குவீங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க, வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, புரியலையேம்பாங்க. ஆனால் கற்பூரமாக சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிட்டு அவர் சொல்லி முடிக்கிறது, இதை தானங்க எதிர்பார்த்தீங்க, இதை செஞ்சு காமிப்பீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க நீங்கள் இன்றைக்கி. அதனால் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கிறத எளிதில் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அது செய்யணும்னு நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஜய் சொல்வார்ல, நான் ஒரு மனசில் ஒன்று நினச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னாலே அதை மாற்ற முடியாது. அது மாதிரி மனசில் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது பிடிவாதமாக வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆள் நீங்கள். மனசில் நினைக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்குது. அதனால் அதில் ஒரு நல்ல ஒரு சுப பலனும் நல்ல குணமும் கூட. எப்படி 2ல் குரு இருக்கும்போது பிறருக்கு செல்வத்தால் உதவுனீங்களோ, அதுமாதிரி 3ல் குரு இருக்கும்போது நீங்கள் மற்றவர்களுக்காக சில விஷயங்களை செய்து கொடுத்து பரோபகாரமாக இருக்க போகிறீங்க நீங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் கொடுக்க தோணும். அப்புறம் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க வகையில் அல்லது உறவினர் வகையில் உங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும். அவங்களால ஒரு ஆதாயங்கள் ஒன்று, ஏதாவது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா, வயசானவங்களை கூட்டிகிட்டு தீர்த்த யாத்திரை கோயிலுக்கெல்லாம் போய்ட்டுருவீங்க. கொஞ்சம் வசதி பட்சமான வெளி மாநிலம் வெளியூர்லாம் போவீங்க. இல்லாட்டி அருகில் இருக்கக்கூடிய கோயில் குளங்களுக்காவது போயிட்டு வரக்கூடிய, அதாவது கோயிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு புண்ணியம். அது நடக்கிறதுக்கு இன்னொரு புண்ணியம் உங்களுக்கு தேவைப்படணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் அருளாலே அவன் தான் வணங்கி தான். சாமி நீ நினச்சாலேனா கும்பிட முடியாது, அவன் நினச்சாதான் நம்ம கும்பிட முடியும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் கோயில் குளத்துக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும். அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெரியவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. அது மிகப்பெரிய புண்ணியம். அதை சுமையாக கருதாமல் சுகமாக ஏற்றுக்கிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அது ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுட்டு நடக்கக்கூடிய ஆட்கிறதுனால பெண்கள் உங்களை அதிகம் விரும்புவார்கள். அது பெண்களாக இருந்தால் தோழிகளாகிடும், ஆண்களாக இருந்தால் பெண் தோழிகளாக மாறிக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம் தானே, கூட கெட்ட விஷயமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா பெண்கள் மனசு புரிஞ்சு நடக்கிறது ஒரு பெரிய வித்தை. அது உங்களுக்கு இப்போ கைவசமாகுது. இப்போ பெண்களெல்லாம் உங்களுக்கு பிரியமாக இருக்கும், அப்புறம் மனைவி மட்டும் உங்களுக்கு என்ன விட்டால் வைக்க போகிறாங்க. மனைவி உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. அதனால் உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி சமூகத்துலேயும் எந்தவித இடையூறுகள் இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக கடந்து போகக்கூடிய வர்ற காலம் இது. அப்புறம் எழுத்தில் உங்களுக்கு புலமை ஏற்படும். கதை கவிதை எழுதுறது, இல்லாட்டி எழுத்தை தொழிலாக வைத்து கொடுக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு, அது மாதிரி உள்ள ஆட்களுக்கு எல்லாமே இந்த காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூர்வீகத்தை சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பராமரிக்கணும். சரியாக பார்க்காம வச்சுட்டு நீங்கள் போட்டு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அதில் சொத்துக்களில் சேதம் ஏற்படலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறீங்களோ அது மாதிரி பூர்வீக சொத்துக்களையும் நீங்கள் அடிக்கடி போய் பார்த்துட்டு அது பராமரிச்சுட்டு வர்றது நல்லது. அப்புறம் வீடாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி 3ல் குரு இருக்கும் காலங்களில் அடிக்கடி இடம் மாற்றுவீங்க. உங்களுக்கு அதில் ஒரு திருப்தி இருக்காது. இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி இடம் மாற்றுவீங்க.
அது உங்களுக்கு சங்கடத்தை தந்தாலும் அது ஒரு நல்ல வித மாற்றங்களாக, அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாற்றும்போது அது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பெனிஃபிஷியலாக, அதாவது வசதி கூடுதலாக தான் இருக்குமே தவிர அது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவாக இருக்காது. கொஞ்சம் செலவுகள் இருக்குமே தவிர, ஆனால் ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்புகளை கூட்டித்தான் தரப்போகிறது என்பதால் அந்த மாற்றத்தை நீங்கள் ஒரு பிழையாகவோ சுமையாகவோ கருத வேண்டாம். குரு 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமாக 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடத்தை பார்க்க போகும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, 7ஆம் இடம்ங்கிறது களத்திர ஸ்தானம். அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் உண்டாகும். ஏற்கனவே 3ல் குரு இருக்கிறதுனால மனைவி உங்கள் சொல்படி தான் கேட்குறாங்க. அப்போது பெண்ணாக இருந்தால் கணவனும் உங்கள் சொல்படி கேட்பார். ஏன்னா குரு 5ஆம் இடமாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறதுங்கிறது ஒரு தரக்குறைவான செயல் அல்ல, ஒரு அந்யோன்யம். அதனால் நம்ம சிவாஜி கணேசன் கூட சொல்லியிருப்பார், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறத அவர் பேசுவார், அவர் பேசுகிறத நீங்கள் செய்வீங்க. அந்த ஒரு அந்யோன்யம் இருந்ததுன்னா குடும்பம் என்ற சக்கரம் நிற்காமல் ஓடிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமும் தாம்பத்தியமும் சிறப்பாக இருக்கிறதுனால குழந்தைகளாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ கனிந்து வருகிறது. முயற்சி செய்தால் கட்டாயம் குரு பகவான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவார் என்பதில் எந்தவித விஷயங்களும் இல்லை. பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் வளர்ச்சி நல்ல சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பீங்க. அவங்க வளர்ச்சியால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குழந்தைகளையும் உங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு, அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அவர்களுடைய கல்வி கேள்விகளில் அல்லது செயல்பாட்டுகளில் சிறப்பாக அவர்களுடைய திறமையை பதிவு செய்வார்கள். கோயிலுக்கு புனித யாத்திரைக்கெல்லாம் போயிட்டு வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய அறிவு, நுண்ணறிவு, அறிவுங்கிறத காட்டிலும் நுண்ணறிவு, ஏன்னா குருனாலே பட்டறிவுன்னு தான் சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பட்டறிவுங்கிறத ரொம்ப நுணுக்கமாக சொல்லணும். அதாவது நம்ம இங்கிலீஷில் சொன்னால் இப்போ எல்லாம் பேசணும், நானோ டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி, அது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் கூட நீங்கள் எளிதில் அது மாதிரி புதிய வித்தைகளெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறீங்க. அதில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. பிறகு 7ஆம் இடத்தால் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு போனால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டாகும். நீங்கள் தொட்ட காரியங்களெல்லாம் தொடங்கும். நீங்கள் உயரதிகாரிகள் பெரியவர்கள் ஆதரவு இருக்கும். தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சிறு அல்லது பெரிய பயணங்களை எல்லாம் நீங்கள் அடிக்கடி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாகும். பயணங்கிறது வந்து ஒரு சுமையாக கருத வேண்டாம். பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறதுனால அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பயணங்கள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும். மனைவியின் சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பிறகு 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாதகாதிபதி இடத்தை குரு பார்ப்பதால் பாதகாதிபதியின் பாதகத்தன்மை குறையும். ஆனால் அது குரு பார்க்கும்போது 11ஆம் இடம் விருத்தி அடைங்கிறதுனால பாதகம் அதிகமாகனு எடுத்துக்கக்கூடாது, குறையும். எப்போ குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் இடம் லாபம் பார்த்தீங்களா, அந்த லாபத்துக்கு நீங்கள் எப்போ பேராசைப்படாமல் இருக்கீங்களோ கிடைச்ச வரைக்கும் லாபம் போதும். அதாவது கடமையை பலனை எதிர்பார்க்காது. என்ன மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு வரட்டும்னு இருந்தீங்கன்னா நல்ல லாபம் வரும். ஆனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபானா 30 நாளைக்கு 30,000 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 3,60,000 இப்படி கணக்கெல்லாம் போட்டு வேலை பார்த்தீங்கன்னா தயிர்கறிக்கு அது மாதிரி தான் ஆகிடும். ஒரே நாளில் போட்டுட்டு போயிடும். அதனால் 11ஆம் இடத்துல பாதகாதிபதி ஸ்தானமாக இருக்கிறதுனால குருவும் பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலம் இருக்குது. அந்த அனுகூலம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராசைப்படாமல் நன்றாக இருக்கணும். பிறகு மூத்த சகோதரர் ஆதரவு கிடைக்கும். சித்தப்பா போன்ற பெரியவர்களின் ஆசைகள் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். தொழில் வணிகம்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபார வணிகத்தில் புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்குவீங்க. கூட்டு முயற்சிகள், கூட்டு வணிகங்கள் எல்லாம் லாபம் தரும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு அதில் உதவியாக இருப்பாங்க. அதனால் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையில் 3இல் இருக்க குரு அதனுடைய பார்வை பலன்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கிறது. அப்போ என்ன தாங்க அசுப பலன்னு சொல்லி பயமுறுத்த போகிறீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை, என்னென்னு பார்த்துடலாம்.
பூர்வீக சொத்துக்கள், மூதாதைய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டில் கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும். அது அனுபவிக்க முடியாத நிலைன்னா என்னன்னு தெரில. அது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அதை பழைய படம் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை அவர் போட்டிருக்க சட்டம் அது சொத்து உங்கள் பேரில் இருக்கும், உங்களால் அனுபவிக்க முடியாது. அதனால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி நீங்கள் நேர்மையாகவும் அறிவாளிகளாக இருப்பதனால செல்வங்களை அதிகமாக சேர்க்கும், உடன்பிறப்புகளால் நன்மைகள் உண்டாகும். அதனால் சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை மாத்திரம்தான். பிறகு அடுத்தாக்கள் எதிர்மறை விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூட பிறந்த உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மைகள் இருக்காது. நீங்கள் அவருக்காக ரொம்ப உருகி எல்லாம் செய்வீங்க, அவருடைய தேவைகளை பார்த்து செய்வீங்க. ஆனால் நீங்கள் கேட்டால் கூட அவருக்கு உங்களுடைய விஷயத்தை அவர் கவனத்தில் எடுத்துக்க மாட்டார். அதோடு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் நீங்களும் எல்லோரையும் என்ன செய்வீங்க, வெறுத்து ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம எல்லாருக்கும் செய்கிறோம், செஞ்சிட்ருக்கோம், நம்மளை எல்லோரும் இப்படி இது பண்ணும்போது நம்ம மட்டும் யாரும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையில் சகோதரன் மட்டும் இல்லாமல் எல்லோரையும் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சுயநலம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த விரக்தி மனப்பான்மை மற்றவருக்கு உதவாத தன்மை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்கள் சுயநலம் ஆகிடும். இப்போனா சகோதரர் அவர் உங்களுக்கு உதவ மாட்டார், ஆனால் நீங்கள் அவரை விட்டு போக போகிறீங்க. அதனால் அவருடைய வகையில் உங்களுக்கு விரயங்கள்லாம் அதிகமாக ஏற்படும். அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லது அவர் உதவி கேட்டு வந்தார்னா செய்கிறது. உதவி கேட்டால் செய்வீங்க, ஆனால் திருப்பி வராது. பணம் கேட்டால் கொடுப்பீங்க, திருப்பி வராது. நீங்கள் அவருக்கு உடல் உழைப்போ மன ரீதியாக ஆறுதலோ எல்லாம் சொல்லுவீங்க. அவர் அதை திருப்பி அதே மாதிரி செய்வாரா அப்படின்னா செய்ய மாட்டார். அதனால் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் அனுபவிக்க முடியாது, சகோதரர்களோட ஆதரவு இருக்காது, அவர்களால் தொந்தரவுகள் மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு மனப்பான்மையில் நீங்களும் மற்றவங்களோட சேர்ந்துருக்காமல் வெறுத்து ஒதுக்கி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு விசாரிப்பீங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு என்னங்க பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, குரு 3ல் இருக்கார். அருகில் உள்ள கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு போய் 2 நெய் விளக்கு போடுங்க. குருனாலே தட்சிணாமூர்த்தி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சித்தர்கள் சமாதி எங்கேயாவது இருக்கணும், அருகில் உள்ள சித்தர்கள் சமாதிகளை போயிட்டு அங்கே ஒரு 2 நெய்தீபம் ஏற்றிட்டு இனிப்பில் வாங்கி நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு விதரணம் பண்ணுங்கள். அந்த இனிப்பு அவர்கள் சாப்பிட உங்கள் வாழ்வில் இனிமை அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கும். மேலும் இந்த குரு பயிற்சியினாலும் எந்த கிரக பயிற்சியினாலும் உங்களுக்கு எந்தவித சங்கடங்களும் வருத்தங்களும் இல்லாமல் அல்லது அவ்வாறு ஏற்படினும் அதை சமாளிக்கும் திறமையும் கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்த என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு எப்போதும் அருள்புரிவாராக. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.